ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தக்லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டணி தான் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணி. 1987 வெளிவந்த நாயகன் படத்துக்கு பிறகு தக்லைஃபில் இருவரும் இணைந்ததால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா? அதிகார போட்டியில் நடக்கும் சண்டை தான் படத்தின் ஒன்லைன். இது ஒரு காட்ஃபாதர் மெட்டீரியல் தான், கேங்ஸ்டர் கதை. இந்த படத்தோட கதையை பத்தி லைட்டா பார்ப்போம். டெல்லியை ஆளும் கேங்ஸ்டர் கமல் எதிரணி செய்த சதியால் போலீஸ் தாக்குதல் நடக்க சிறுவயது சிம்புவை பயன்படுத்தி தப்பிக்கிறார் கமல். தந்தையை இழந்த சிம்புவை வளர்ப்பு மகனாக வளர்க்கிறார் கமல்ஹாசன். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கொலை வழக்கில் சிறை செல்கிறார் கமல். அந்த நேரத்தில் அனைத்து கேங்ஸ்டர் வேலைகளையும் சிம்பு கவனித்துக் கொள்கிறார். இது அந்த கேங்ஸ்டர் குழுவுக்கு பிடிக்கல. சிறையில் இருந்து வெளிவரும் கமல் எஸ்டிஆரின் வளர்ச்சியை கவனிக்கிறார். தன் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு சிம்புதான் காரணம் என சந்தேகப்படுகிறார். இதன் பிறகு நடக்கும் துரோகம், வெளியே ஏற்படும் பகை, இவையெல்லாம் கமல் இதை எப்படி சமாளித்தார் என்பது மீதி கதை. தக்லைஃபின் கதை இவ்வளவுதான். படத்தில் நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. கமல்ஹாசன், எஸ்டிஆர், நாசர், அசோக் செல்வன், ஜோஜி ஜார்ஜ், அபிராமி, திரிஷா அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக செய்திருக்காங்க. படத்தின் முதல் பாதி சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்கிறது. படத்தை ஸ்டைலிஷா கொடுத்திருக்கார் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன். மியூசிக் AR ரஹ்மான். இரண்டாம் பாதி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. நாம யூகிக்கிற மாதிரி தான் காட்சிகள் வருது. ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு. சண்டை காட்சிகள் பிரமாதம். ஹாலிவுட் படத்துக்கு இணையான சண்டை காட்சிகள் படத்தில் இருப்பது சிறப்பு. ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. கர்நாடகா தவிர இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் படம் வெளியாகி இருக்கு. நாயகன் செக்க சிவந்த வானம் 2 கதையையும் மிஸ் பண்ணி இந்த கதையை எழுதின மாதிரி இருக்கு. புதுசா ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பல நூறு தடவைக்கு மேல் வெளிவந்த கேங்ஸ்டர் கதை தான். காட்சிகள் நம்ம யூகிக்கிற மாதிரி தான் வருது. அடுத்து வருவது இதுதான்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. கமல்ஹாசன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். சிம்பு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கார். ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர் சூப்பர். கிளைமா சண்டை காட்சிகள் வேற லெவல். AR ரஹ்மான் மியூசிக் BGM ரொம்பவே படத்துக்கு பலம் சேர்க்குது. வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க.